ஆளுங்கட்சியில் தொடர்ந்து குழப்பம் நீடித்து வரும் வேளையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை எழுப்பக்கூடும், அதனை ஆளுங்கட்சியினர் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள், விரிவாக பார்க்கலாம். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம், ஜிஎஸ்டி மசோதா தாக்கல் உள்ளிட்டவை இன்று தொடங்கும் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முக்கியத்துவம் பெறுபவையாக இருக்கும். இந்நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து திமுகவின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இதில் மக்கள் பிரச்சனைகள் மட்டுமின்றி திமுக தலைவர் கலைஞரின் 60 ஆண்டு சட்டப்பேரவை பணிகளை பாராட்டி தீர்மானம் கொண்டு வருவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எல்லா இஷ்யூ பற்றியும் பேசுவோம் சார். மக்களுடைய கொள்கைகளை பற்றி பேச வேண்டும் என்பதுதான் தளபதி எங்களுக்கு இட்டிருக்கிற கட்டளை. அந்த மானிய கோரிக்கைகளை பேசுகிற பொழுது இவைகளை பற்றி எல்லாம் பேசுவோம். தளபதி சட்டமன்றம் இல்லாத நேரத்திலேயும் வெளியிலே பல்வேறு பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். அவைகளை பற்றியெல்லாம் சட்டமன்றத்திலே நிச்சயமாக எழுப்புவோம். இந்நிலையில் கட்சியினர் பேரவையில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து திமுக செயல் தலைவர் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு அறிவுறுத்துவார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதே வேளையில் இறைச்சிக்காக மாடுகளை விற்க மத்திய அரசு தடை விதித்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சட்டமன்றம் கூடுகிறது. கேரள சட்டமன்றத்தில் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாட்டிறைச்சிக்கு தடை வைத்திருக்கக்கூடிய அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அந்த சட்டத்தை மத்திய அரசாங்கம் வாபஸ் வாங்க வேண்டும் என்று கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றும் இந்த கூட்டத்தொடரில். எதிர்க்கட்சிகள் கிளப்ப உள்ள பிரச்சனைகளை சமாளிப்பது குறித்தும் எந்த பிரச்சனைக்கு யார் பதிலளிக்க வேண்டும் என்பது குறித்தும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எம்எல்ஏக்களுக்கு பணம் வழங்க முயன்ற விவகாரம் போன்றவற்றிற்கு ஜெயக்குமார் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் பதிலளிக்க முடிவு செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே எதிர்க்கட்சியைப் போல் மக்கள் பிரச்சனைகளை கிளப்பப் போவதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியினர் கூறியுள்ளதால் இந்த கூட்டத்தொடர் அமளி நிறைந்ததாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.